Allied Mathematics 2 Allied Mathematics 2 வந்து ப்ரிப்பேர் பண்றவங்க இப்போ அரியருக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கட்டும் ரெகுலர்னா இப்போ நம்ம 23-24 அகாடமிக் இயர்ல இருக்கோம் 24 ஏப்ரல் நீங்க எழுதுன பாருங்க 24 ஏப்ரலுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா இப்போ ரெண்டு பேட்டர்ன்ல எது ப்ரிப்பேர் பண்றதா இப்ப சிலபஸ்ல நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு முன்னாடி இருந்த சிலபஸ்க்கும் இப்ப இருந்த சிலபஸ்க்கும் என்ன வேரியேஷன் ஒரே இது படிக்கலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனுக்காக தான் இந்த வீடியோ இது நான் வந்து இப்போ உங்களுக்கு வியூ பண்ணிட்டு இருக்கிறது யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல இருக்கிற சிலபஸ்ல 2021ல இருந்து இந்த சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க 2020க்கு முன்னாடியும் இதே சிலபஸ் தான் இருந்தது நான் இங்க சைட்ல சப்ஜெக்ட் கோட் எழுதுறேன் SBA MN இருக்கும் இந்த சிலபஸ் இதே சிலபஸ் இந்த சப்ஜெக்ட் கோட்ல இருந்தது இது வந்து பிஃபோர் 2020ல இருந்து 23 வரைக்கும் நம்மளோட சப்ஜெக்ட் கோடு SMA3E அப்படின்னு இருந்தது இப்ப நம்மளோட சப்ஜெக்ட் கோடு வந்து வேரி ஆயிருக்கு இப்ப கரண்ட் செமஸ்டர்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேரி ஆயிருக்கு சோ இதுதான் இங்க இருக்கு பாருங்க சப்ஜெக்ட் கோட் தான் வேரி ஆயிருக்கு பட் சிலபஸ் பாருங்க சோ சிலபஸ் கிளாரிபிகேஷனுக்காக இது எடுத்திருக்கேன் இது கரண்ட் சிலபஸ் இப்ப இதுல ஃபர்ஸ்ட் யூனிட்ல நமக்கு இன்டெகிரல் கால்குலஸ் பெர்னாலி ஃபார்முலா இருக்கு ரிடக்ஷன் ஃபார்முலா இருக்கு செகண்ட் யூனிட்ல ஃபூரியர் சீரிஸ் இருக்கு இப்ப இந்த ரெண்டு யூனிட்டும் சேர்ந்து நம்மளோட ப்ரீவியஸ் சிலபஸ்ல இங்க பாருங்க யூனிட் 1ல இன்டெகிரல் இருக்கு ரிடக்ஷன் இருக்கு ஃபூரியர் சீரிஸும் சேர்ந்து இருக்கு ஸோ இப்போ கரண்டா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு யூனிட்டா படிக்கிறத 23க்கு முன்னாடி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம் வரைக்கும் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிட் 1ல கவர் பண்ணியிருப்போம் ஸோ இதுதான் யூனிட் இங்க 1ன்னு இருக்கும் இங்க வந்து அதையே ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் யூனிட் 3 வந்து நமக்கு அதே யூனிட் தான் ஓடியும் இருக்கு பிடியும் இருக்கு இங்கேயும் நமக்கு அதே தான் ஓடிஇ இருக்கு பிடிஇ இருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எந்த டிஃபரன்ஸுமே இல்ல உள்ள இருக்க கண்டென்ட்லயும் எந்த வேரியேஷனும் இல்ல அதே கண்டென்ட் தான் நம்ம படிக்கிறோம் 2020க்கு முன்னாடி படிச்சவங்களும் இதே கண்டென்ட் தான் படிச்சிருப்பாங்க சப்ஜெக்ட் கோட் மட்டும் வேரி ஆயிருக்கும் அண்ட் இங்க நமக்கு இது ஒரு யூனிட்டே அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கிறதுனால இது 3ல இருக்கும் இங்க 4ல இருக்கும் இங்க பாருங்க 4th யூனிட்ல நமக்கு லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கா சோ லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மும் இருக்கு இன்வர்ஸ் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மும் இருக்கு இது கரண்ட் இப்ப நம்ம பாக்குறது கரண்ட் செமஸ்டர் கரண்ட் இயர் இப்ப பாக்குறது முன்னாடி 23க்கு முன்னாடி உள்ளது இங்க நமக்கு யூனிட் 3ல அதே தான் இருக்கு லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு இன்வர்ஸ் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு உள்ள இருக்கிற கண்டென்ட்லாம் ஒண்ணுதான் யூனிட் 4ல வெக்டார் டிஃபரன்ஷியேஷன் இருக்கு இங்க அது யூனிட் 5ல இருக்கும் அதே வெக்டார் டிஃபரன்ஷியேஷன் கரண்டா இருக்குது இது வந்து 23-24 கரண்டா இருக்கிறதுல 5th யூனிட் முன்னாடி இருக்கிறதுல 4th யூனிட் இது வந்து பிஃபோர் 23 இப்போ எக்ஸ்ட்ராவா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஹைலைட் பண்ணிப்போம் எக்ஸ்ட்ராவா இருக்கிறது இந்த யூனிட் 5 இந்த யூனிட் 5ன்றது இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல கிரீன்ஸ் காஸ் ஸ்டோக்ஸ்ன்றது இல்ல இப்போ ஒரு யூனிட்டை ரிமூவ் பண்ணிருக்காங்க இந்த யூனிட் 5 ரிமூவ் பண்ணிட்டு இங்க வந்து இந்த யூனிட்டை ரெண்டா பிரிச்சிருக்காங்க அதுதான் வித்தியாசம் வேற எந்த வித்தியாசமும் கிடையாது ஸோ அரியருக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப கரண்ட் செமஸ்டர் கரண்ட் இயர்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட அதே மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணாலும் 4 யூனிட் ஒரே யூனிட்டா தான் இருக்கும் ஒரே ஒரு யூனிட் மட்டும் இருக்காது இதுதான் வித்தியாசம் பழைய சிலபஸ்க்கும் புது சிலபஸ்க்கும் அண்ட் இந்த அலைட் மேத்தமேட்டிக்ஸ் 2 ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா யூனிட் 1 ஃபுல்லா படிக்கலாம் யூனிட் 2 விட்டுறலாம் அப்படின்னு கிடையாது நம்ம 5 யூனிட்டுமே படிக்கணும் எல்லா யூனிட்டுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும் பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் நமக்கு சிம்பிளா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு யூனிட் 1க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் படிக்கலாம் ஏன்னா எல்லா சம்லயுமே நம்மளால ஒரு 4-5 ஸ்டெப் நம்மளால சால்வ் பண்ண முடியும் சால்வ் பண்ற ஸ்டெப்ஸ் வரைக்கும் நமக்கு ஸ்டெப் மார்க்காவது கிடைக்கும் ஸோ யூனிட் 1ல நமக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டா நமக்கு ரிடக்ஷன் ஃபார்முலா இருக்கு அதை நம்மளால மெமரைஸ் பண்ண முடியும் அண்ட் பெர்னாலி ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்ஸ் இருக்கு அதை நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும் அண்ட் இன்டெகிரல் 0 to π/2 sin பவர் nx அண்ட் காஸ் பவர் nx இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல எல்லாம் சம் இருக்கு இது நம்மளால ஈஸியா கவர் பண்ண முடியும் படிக்கிறது வந்து சிம்பிளா இருக்கும் இதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம்
அடுத்தது ரொம்ப ஸ்டாண்டர்டா நம்ம ஃபூரியர் சீரீஸை வந்து லாஸ்டா ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்தது நமக்கு ஆர்டர் தான் மாத்திரமே தவிர நம்ம எதையுமே மிஸ் பண்ண போறது கிடையாது. அடுத்தது யூனிட் 3 சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல நமக்கு ஓடி இருக்கு, பிடி இருக்கு, 2 டாபிக் இருக்கு. இந்த பிடிஇல லெக்ராஞ்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் கேட்டிருப்பாங்க. நீங்க என்னோட கொஸ்டின் பேப்பர் வீடியோஸ் போயிருந்தீங்கன்னா அதுல இருக்கும். எல்லா கொஸ்டின் பேப்பரையும் சால்வ் பண்ணி சம்ஸ் இருக்கும். அதுல ஆனா எந்த கொஸ்டினுமே ரிப்பீட் ஆயிருக்காது. இந்த ரிடக்ஷன் ஃபார்முலா தவிர எதுவுமே ரிப்பீட் ஆயிருக்காது. ஸோ மெத்தட் தான் புரிஞ்சுக்கணும், மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஓடிஇல நமக்கு 3 டைப்ஸ் இருக்கு. எக்ஸ்போனென்ஷியல் இருக்கும், ட்ரிக்னாமெட்ரி டேர்ம் இருக்கும், அண்ட் பாலினாமியல் இருக்கு. இதுக்கப்புறம் காம்பினேஷனும் இருக்கு. எல்லா சம்லையும் ஒரு சம் எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ யூனிட் 3 அடுத்தது எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம இருக்கிற ஆர்டர்லயே எடுத்துக்கலாம். யூனிட் 4 ஏன்னா அங்க லாப்லாஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ லாப்லாஸ்க்கு அப்புறமா லாப்லாஸும் இம்பார்ட்டன்ட், இன்வர்ஸ் லாப்லாஸும் இம்பார்ட்டண்டா இருக்கும். 2 டாபிக்லயும் குட்டி குட்டி சம்ஸ்லாம் இருக்கு. இந்த குட்டி சம்ஸ்ல இருந்து நமக்கு 2 மார்க், 3 மார்க், ஸ்டெப் மார்க் அந்த மாதிரி நமக்கு கவர் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 5. யூனிட் 5 வெக்டார் டிஃபரன்ஷியேஷன். இங்கேயும் நமக்கு நிறைய சின்ன சின்ன சம்ஸ் இருக்கு. சின்ன சம்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இர்ரோட்டேஷனல், சாலினாய்டல், இந்த சம்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். சாலினாய்டல், யூனிட் நார்மல், இதில் நிறைய இருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஆனால் ரொம்ப சிம்பிள், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல யூனிட் 2க்கு வாங்க. ஏன்னா அது லென்த்தி கொஸ்டின்ஸ், ஃபூரியர் சீரீஸ் கொஸ்டின். இதை எடுத்து நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சா டைம் போறதே தெரியாது, ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஒருவேளை கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுவோம். அதனால இதை லாஸ்டா சால்வ் பண்ணலாம். லாஸ்ட் ப்ரிப்பரேஷன்லயே லாஸ்டா வச்சுக்கலாம். ஹைரார்கி வைஸ் லாஸ்ட்ல வச்சுக்கலாம். ஆனா எந்த டாபிக்கையும் விட்டுட்டு படிக்க கூடாது. ஸோ இதுதான் நம்ம சிலபஸ் கன்ஃபியூஷனுக்காக இந்த வீடியோ. அந்த சிலபஸ்லயும் இந்த சிலபஸ்லயும் என்ன இருக்குன்றத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்.